ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான சின்ன வெங்காயத்தை வச்சு சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த பாருங்க, சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழ சைஸில் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். நான் 100 கிராம் துவரம்பருப்பு குக்கரில் 5 விசில் விட்டு மசிச்சு வச்சாச்சு. இப்போ கடாயில் ரீஃபைண்ட் ஆயில் விட்டுருக்கேன். முதல்ல இந்த சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை நல்லா வதக்கின்றலாம். உப்பு காரம் போடும்போது காமிக்கிறேன். சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு பச்சையாக போடுறதுக்கு பதிலாக கொஞ்சம் வதக்கிட்டு போட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்க, வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாருங்க, சின்ன வெங்காயம் வதக்கினதை புளி தண்ணியோடு சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு நாம் உப்பு சேர்க்கணும். இந்த பாருங்க, இதுக்கு தகுந்த மாதிரி கல் உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்தாச்சு இல்லையா? இப்போ இதுக்கு குழம்பு மிளகா அப்படி சேர்க்கணும். இந்த பாருங்க, ஏற்கனவே குழம்பு மிளகா அப்படி எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அந்த பொடி தான் இப்போ 2 சேர்க்குறேன். ஒரு 2.25 சேர்த்துக்கலாம். கடைசியாக இன்னொரு பொடி போட போகிறோம். அது என்ன பொடின்னா, கொத்தமல்லி வர பொடி, கடலைப்பருப்பு, தனியா எல்லாத்தையும் நல்லா வறுத்து பெருங்காயமும் போட்டு வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். அது ஏற்கனவே எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்லியிருக்கேன். அதை கடைசியாக சேர்க்கும் போது காமிக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த கருவேப்பிலை சேர்த்துடலாம். இது நல்லா கொதிக்கட்டும், கொதித்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம பருப்பை கொட்டி கொத்தமல்லி வரப்பொடி சொன்னேன் இல்லையா, அது சேர்க்கலாம். தனியா, கடலைப்பருப்பு, மிளகாய் வத்த, பெருங்காயம் போட்டு வறுத்து பொடிச்சு வச்சுருக்கோம். அது சேர்க்கும் போது காமிக்கிறேன். இந்த குழம்புக்கு பெருங்காயம் சேர்க்கணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா சின்ன வெங்காய சாம்பாருங்கிறதுனால வெங்காய வாசனையோடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதில் பெருங்காயம் இருந்தால் நல்லா இருக்காது. கொதிக்கட்டும், கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த பாருங்க, குழம்பு இப்போ நல்லா கொதித்து வந்துடுது. முன்னைக்கு இப்போ ஓரளவுக்கு நல்லா குறைஞ்சிருக்கு பாருங்கள். நம்ம போட்ட உப்பு காரம் எல்லாம் புளித்தண்ணியோடு சேர்ந்து நல்லா சுண்டி வந்துடுது. இப்போ நாம் வேக வச்சுருக்கிற பருப்பை கொட்டிட வேண்டியதான். இந்த பாருங்க, நாம் இப்போ பருப்பை கொட்டிட்டோம் இல்லையா? கடைசியாக நம்ம இதுக்கு ஒரு காரப்பொடி சேர்க்கணும்னு சொல்லியிருக்கேன். இந்த பாருங்கோ, நான் ஏற்கனவே பல முறை வீடியோவில் சொல்லியிருக்கேன். தனியா, கடலைப்பருப்பு, வரமிளகா, கட்டி பெருங்காயம் போட்டு நல்லா பொடிச்சு வச்சுருக்கோம். இதை 1 ஸ்பூன் இதோடு சேர்த்துடலாம். சேர்த்தோம்னா கல்யாண வீட்டு சாம்பார் மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். சேர்த்து லைட்டாக ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோடனே தாளித்து கொட்டிடலாம். இந்த பாருங்க, பருப்பு போட்டு நல்லா ஒரு கொதி வந்துடுத்து. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தாளித்து கொட்டிடலாம். இந்த பாருங்க, இலுப்பக்கரண்டியில் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். காஞ்சின்ருக்கு. கடுகு சேர்த்துடலாம். 2 வெந்தயம் சேர்த்துடலாம். கடுகு வெந்தயம் பொரிஞ்சு வந்துடுத்து. தாளித்து கொட்டிட வேண்டியதான். ஸோ இந்த பாருங்க, டேஸ்டியான சின்ன வெங்காய சாம்பார் ரெடி ஆகிடுது. இது ரொம்ப நல்லா இருக்கும். இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம், சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், தயிர்ஞ்சாத்துக்கு ஊற்றின்னு சாப்பிட்லாம். நீங்களும் உங்கள் ஆத்தில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. பிடிச்சா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.